Hello student, 10th standard, exercise 3.2, question number 1. Find the GCD of the polynomials. Polynomials கொடுத்திருக்காங்க. அதுல first உள்ளத f of x ஆவும், second உள்ளத g of x ஆவும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Descending order எடுத்துக்கலாம். f of x ல x power 4, 3x cube. இங்க x square ஆர்டர் இல்ல, அதனால 0x square எடுத்துட்டாச்சு. Next minus x minus 3. Next g of x, x cube, x square, minus 5x plus 3. இது வேரியபிள்ஸ் வச்சும் சால்வ் பண்ணலாம், வேரியபிள்ஸ் இல்லாமலும் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம வேரியபிள்ஸ் இல்லாம கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மட்டும் வச்சுமே இங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது டிவிஷன் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆர்டர் எது இருக்குதோ அதை டிவைடண்டாகவும் ஸ்மாலஸ்ட் ஆர்டரை டிவைசராகவும் எடுத்துக்கலாம். கிரேட்டஸ்ட் ஆர்டர் வந்து x power 4 f of x. x power 4 உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. 1னா +1 சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட் x cube உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 3. x square உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0. நெக்ஸ்ட் x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -1. நெக்ஸ்ட் -3. இங்க சிம்பிள் எதுவுமே இல்லாட்டி பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் g of x ஸ்மாலஸ்ட் ஆர்டர் இருக்குது, அதை டிவைசரா எடுத்துக்கலாம். x cube உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. நெக்ஸ்ட் x square உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. x உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -5. கான்ஸ்டன்ட் வேல்யூ 3. இப்போ இங்கே உள்ள டிவைடண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. 1ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 1 கொடுத்துரும் 1. இப்போ இந்த 1ஆல இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 1. நெக்ஸ்ட் 1 1 +1. நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் -5. நெக்ஸ்ட் +3. நெக்ஸ்ட் சிம்பிள்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. பிளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ். இங்கே உள்ள +1 -1 ஜீரோவாக மாறிடும். நெக்ஸ்ட் 3லேருந்து 1 போச்சுன்னா பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் 3 ப்ளஸ், அப்போ 3லேருந்து 1 போச்சுன்னா 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் +5. நெக்ஸ்ட் ரெண்டுமே சேம் சிம்பிள், சிம்பிளை கொடுத்து நம்பர் ஆட் பண்ணிடலாம் 4. நெக்ஸ்ட் -3 அப்படியே கீழே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 2 கிடைக்கும். +2 அப்படின்னா இங்கே 2 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் -10. நெக்ஸ்ட் +6. இப்போ சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ், மைனஸ், ப்ளஸ், மைனஸ். +2வும் -2வும் நமக்கு ஜீரோவாக மாறிடும். 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3. நெக்ஸ்ட் சிம்பிள் கிரேட்டஸ்ட் சிம்பிள் ப்ளஸ். 10லேருந்து 4 போச்சுன்னா 6. நெக்ஸ்ட் ரெண்டுமே சேம் சிம்பிள், இப்போ மைனஸ் கொடுத்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இங்கே உள்ளது கான்ஸ்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பாருங்க, கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4. அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அப்போ இதோடைய ஆர்டர் 3ஆ இருக்குது, இதோடைய ஆர்டர் 2ஆ இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா இதை வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதுல காமனா ஏதாவது வேல்யூ எடுக்க முடியுமான்னு பாருங்க. இங்க காமனா 3 எடுக்கலாம். 3 எடுக்கணும்னா 3ஆல டிவைட் பண்ணிடணும். இங்க 1, இங்க 2, இங்க -3. அடுத்தது இங்க உள்ளது கான்ஸ்டன்ட், இது எக்ஸ், இது எக்ஸ் ஸ்கொயர். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ல இது கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் கியூப், இது டிவைடண்ட் ஆகும், இது டிவைசராகவும் மாறிடும். டிவைடண்ட் எழுதிக்கலாம். 1 1 -5 3. டிவைசன் நமக்கு என்ன இருக்குன்னா 1 2 -3. இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது 1. இப்போ 1 கொடுத்தாச்சு. 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 1. நெக்ஸ்ட் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் -3. சிம்பிள்ஸை மாற்றிடலாம். மைனஸ், மைனஸ், ப்ளஸ். +1 -1 ஜீரோவாக மாறிடும்.
இங்க பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் மைனஸ். மைனஸ் 2ல இருந்து 1 போச்சுன்னா மைனஸ் 1. இங்க பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் மைனஸ். 5ல இருந்து 3 போச்சுன்னா 2. ரிமைண்டர் 3 அப்படியே கொண்டு வந்துங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 3. நெக்ஸ்ட் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் 1. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளஸ் 1. டிவைட் பண்ணா மைனஸ் 1 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் 1 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 3. சிம்பிள்ஸ் மாத்திருங்க. பிளஸ் பிளஸ் மைனஸ். இப்போ மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 3 ஜீரோவா மாறி. டிவிஷன் அல்காரிதம் வந்து 0 வர்ற வரைக்கும் நமக்கு வந்து டிவைட் பண்ணிட்டே வரும். எது 0 வருதோ அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்ப ஜிசிடி இதுக்கு f of x க்கும் f of x g of x எப்படி எழுதணும்? கான்ஸ்டன்ட் x ஸ்கொயர். அப்ப இங்க x ஸ்கொயர் நெக்ஸ்ட் பிளஸ் 2x நெக்ஸ்ட் மைனஸ் 3. இதுதான் நமக்கு தேவையான ஜிசிடி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.